இதுவும் பழனியில் எடுத்தது தான். அது வந்து பழனி போன அடுத்த நாள் திருஆவினன்குடி முருகன் கோயில் போயிட்டு அப்படியே கணக்கம்பட்டி போயிட்டு வரலாம் அப்படின்றனால அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். மார்னிங்கே எழுந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. திருஆவினன்குடி கோவில் வந்து கொஞ்சம் இல்லை, நல்லாவே கூட்டமாக தான் இருந்துச்சு அன்றைக்கி. முகூர்த்தம் வேறு போல். ஸோ கூட்டமாக இருந்தது. ஷேர் ஆட்டோவில் தான் போனோம். நாங்கள் தங்கியிருந்த ரூம்லேருந்து ஷேர் ஆட்டோலேயே அங்கே போயிட்டு அங்கேயும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அங்கே அஸ்வத்து அங்கே அந்த மேலே தாளெல்லாம் வச்சுருந்தாங்களோ அதை எடுத்துகிட்டு பொட்டொன்னு இது பண்ணிக்கிட்டு இருந்தான். நல்லா கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இவன் இந்த பேட் பால் வாங்கிக்கிட்டான். வாங்கி கொடுத்தவரவே வா விளாடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ட்ரெஸ் வந்து நான் தான் பண்ணி விடணும்னு வம்பு பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா நாள் அவர் தலை சீவினதில் அவன் அப்படியே மிரண்டு போயிட்டான் போல். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு இல்லை ராஜ்மா ட்ரெஸ் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி என்னையை தான் ட்ரெஸ் போட்டு விட சொன்னான். போட்டுட்டு அப்படியே மதுரை கிளம்பியாச்சு. வரும்போது அஸ்வத் செம்மையாக தூங்கிட்டு வந்தார். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.